வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பிறகு 4-5 பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பிறகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். அது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிங் போட்டுக்கோங்க கருவேப்பிலை. 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸு, ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாம் இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். சிம்லேயே 5 நிமிஷத்தில் அப்படியே தட்டு போட்டு மூடி வேகட்டும். திறந்த பிறகும் நீங்கள் அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். நம்ம சாப்பிடும்போது நல்ல மனமும் ருசியமாக இருக்கும். நம்ம வீடே கம்முன்னு வாசனை இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடே. முருங்கைக்காயிலையும் நல்ல அயன் சத்து இருக்குது, முடிக்கெல்லாம் நல்லது. எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.